ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹேர் க்ரோத்துக்கு நான் ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். அது நான் என்ன ஜூஸ் போடுறேன், நான் எப்படி போடுறேன்ட்டு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கருவேப்பிலையும் தயிரும். இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணு, இல்லை உங்களுக்கு சுகர் பிடிக்குதுன்னா சுகரை ஆட் பண்ணிங்க, இல்லை சால்ட்டு பிடிக்கிறவங்க சால்ட் ஆட் பண்ணிங்க. இதை வந்து இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் க்ரீன் கலரில் ஒயிட் அண்ட் க்ரீனாக இருக்குது. இதை வந்து குடிச்சோம்னா நல்ல ஹேர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. டெய்லி இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க. இப்போ வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டெய்லி இந்த மாதிரி கருவேப்பிலை தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் அரைச்சிட்டு, உங்களுக்கு சால்ட்டு பிடிக்குதுன்னா சால்ட்டு போட்டுக்குங்க, இல்லை சுகர் பிடிக்குதுன்னா சுகர் போட்டு குடிங்க. சூப்பராக இருக்குது. டெய்லி குடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயிறு நல்லா க்ளீனாகவும், கண் நல்லா தெரியும், முடி வந்து நல்லா கருகருன்னு உயரமாக வளரும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் வந்து எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெயில் டைம்ன்றதுனால டெய்லி போட்டு குடித்தா கூட நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. சாப்பாட்டிலலாம் நம்ம கருவேப்பிலை ஒதுக்கி விட்டா அப்பா அம்மா வந்து அதெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்ணும், அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கலனாக்கா இந்த ஜூஸ் போட்டு குடிங்க. சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.